நம்மளோட ஒவ்வொரு உறுப்பையும் எப்படி டாக்டர் தட்டி எழுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வழி வாக்கிங் மட்டும்தான். ஏன் வாக்கிங் போங்கன்னு தொண்டை வைத்து ஒரு டாக்டர் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கிற தலை முடியிலேருந்து கால் நுனி விரல் வரைக்கும் எல்லா உறுப்புகளையும் காலையில் எந்திரிச்சோடனே தட்டி எழுப்புறதுக்கு உதவுற ஒரே ஒரு விஷயம் வாக்கிங் தான். ஒரு காலையில் எந்திரிக்கிறோம், அரை தூக்கத்திலேயே நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த வேலை எப்படி இருக்கும்? சூப்பர் பிரிஸ்காக ஒரு வேலை செஞ்சோன்னா அந்த வேலை எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதனால தான் மார்னிங் வாக்கிங் இஸ் பெட்டர் தென் ஈவினிங் வாக்கிங்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு மார்னிங் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் டே வந்துட்டு காலை நேரம் போயிடுச்சுனால நான் போகவே மாட்டேன்னு உட்காந்துடாதீங்க. ஏதோ ஒரு நேரம் வாக்கிங் போகிறது நல்லது. கேர்ள்ஸுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வரும்போது நீங்கள் வாக்கிங் வந்துட்டு மைல்டாக தாராளமாக பண்ணலாம். பீரியட்ஸ் அப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, அப்டமன் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் ரூல்ஸை தவிர்த்து மைல்டு வாக்கிங் அண்ட் கைக்கு மட்டும் பண்ணுறது அந்த மாதிரிலாம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். சிவியர் பேக் பெயின் இருக்கவங்க, மெனரோஜியானால கஷ்டப்படுறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு வாக்கிங் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.